நமஸ்காரம். காமாட்சி விலாசம் த்விதீய அத்தியாயம் ஆரம்பம். இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். விஷ்ணு காஞ்சி அப்படிங்கிற அந்த வரதராஜ பெருமாள் கோவில், அந்த க்ஷேத்திரத்தினுடைய எல்லைகள், எல்லை விவரணம், அதுக்கப்புறம் அவர் வரதராஜ பெருமாளுடைய பிரபாவம் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அது எப்படி அந்த கோவில் அங்க தோன்றித்து அப்படிங்கிற அந்த புராண கதைகள் எல்லாம் பார்க்க போறோம் ஒரு 4 அத்தியாயங்களுக்கு. போன அத்தியாயம் பிரதம அத்தியாயத்துல நம்ம வெறும் காஞ்சி க்ஷேத்திரத்துடைய வர்ணனை பார்த்தோம். இதுல இருந்து இன்னொரு 4 அத்தியாயத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விஷ்ணு காஞ்சியினுடைய வர்ணனை தான் நம்ம பார்க்க போறோம். சோ முதல் ஸ்லோகத்துல பகவான் விஷ்ணுவை தியானம் பண்ற மாதிரி நம்மளுக்கு வருது. வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மித முபாஸ்மஹே. தமிழ்ல டைட்டில்ல த்விதீயா இது ஒண்ணு போட்டுக்கோங்க. அந்த எஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறம் ஒரு இது போட்டுக்கோங்க. தியாய பிராரம்பக அப்படின்னு வருது நம்மளுக்கு. கூப்பிடு மீனா. மீனாட்சி ராமசுவாமி மம்மி வாங்கோ. வப்பா பரிமளோல்லாச வப்பா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்கம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதமுபாஸ்மஹே முக்தஸ்மிதமுபாஸ்மஹே. வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதமுபாஸ்மஹே. வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதமுபாஸ்மஹே. சோ எப்பவுமே ஒரு கடவுளை நம்ம தியானம் பண்ணும் பொழுது அவளுடைய அந்த அழகு, அவளுடைய கண்கள், முகம், உதடு, அவளுடைய ஆபரணங்கள், ஆடைகள் அதெல்லாம் சொல்லி நம்ம தியானம் பண்ணுவோம் இல்லையா. இங்கேயும் அதே மாதிரி வாசித அதர பல்லவம் அப்படிங்கிற, அதாவது அவருடைய அந்த உதடு, மிருதுவான உதடு அப்படிங்கிறா. அதாவது இதுல ஒரு ஹோமத்துல நம்ம ஹவிஸ் போடுவோம் இல்லையா, அந்த நெய் கலந்த அந்த சாதத்தை அந்த அக்னியில நம்ம ஆகுதியா போடும் பொழுது ஒரு நல்ல ஒரு அருமையான வாசனை ஒண்ணு வரும். அந்த வாசனையோடு கூடிய அந்த உதடு, அந்த வாய் அப்படின்னு சொல்றா. சோ அவ்வளவு அழகான மிருதுவான வாசனையான அதரங்களை கொண்ட அந்த முகம், அவ்வளோ அழகான முகம். அதுல முக்தஸ்மிதம், அவ்வளோ ஒரு அழகான மந்தஸ்மிதத்தோட இருக்கக்கூடிய அந்த வரதராஜனை நான் நமஸ்கரிக்கிறேன், தியானிக்கிறேன் அப்படின்னு முதல்ல அவரை தியானம் பண்ணிட்டு, இதி ஸ்துத்வா நமஸ்கிருத்ய வரதஸ்ய முக ஸ்ரீயம் ராஜானம் சுரதம் திருஷ்ட்வா வச்சனம் சேதமப்ரவீத். மேம் ஸ்ரீலக்ஷ்மி மாமி ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா. என்னம்மா? இல்ல கூப்பிடுவேன்னுதான் ஸ்லோகம். இல்ல இது அட்டெண்டன்ஸ்ல வருதுமா. ஓகே ஓகே. ராம் ராம். மல்லிகா பி மேம் வாங்கோ. இதி ஸ்துத்வா நமஸ்கிருத்ய வரதஸ்ய முகஸ்ரீயம் ராஜானம் சுரதம் திருஷ்ட்வா வச்சனம் சேதமப்ரவீத். இதி ஸ்துத்வா நமஸ்கிருத்ய வரதஸ்ய முகஸ்ரீயம் ராஜானம் சுரதம் திருஷ்ட்வா வச்சனம் சேதமப்ரவீத்.
इति स्तुत्वा नमस्कृत्य वरदस्य मुखश्रियं राजानं सुरदं दृष्ट्वा वचनं चेदमब्रवीत्. மேம் அதை பிரிச்சுட்டேன் மேம். ஒரு தடவை சொல்லவா மேம் இந்த ஹெட்டிங்? ஏதுமா இந்த ஹெட்டிங் ஒரு தடவை அதை பிரிச்சுட்டேன் மேம். சொல்லுங்க. त्वदीयाध्याय द्वितीयाध्याय प्रारम्भः. கரெக்ட். வெரி தேங்க்யூ மா. சோ ரெண்டாவதுல என்ன சொல்றா? தியானம். இப்படியாக தியானம், அவரை தியானம் பண்ணிட்டு சுரதனுக்கு அந்த கதைய சொல்ல ஆரம்பிக்கிறார் மார்க்கண்டேய முனி. காஞ்சி வரதராஜ பெருமாள் வரதராஜ கஷேத்திரத்துடைய பிரபாவத்தை சொல்ல போறார். அத தத்ர நிருப, நிரப்பன்னு இருக்க இன் ர இருக்கு இல்லையா, அந்த ரவ ரூ பண்ணிக்கோங்க தமிழ்ல. நிருப சிரேஷ்ட காஞ்சி நகர பூதலே க்ஷேத்ராங்கி காக்ய துர்காயாஸ் த்வாக்னேயே பஞ்சவிம்சதः. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. அத தத்ர நிருபஸ்ரேஷ்ட अत तत्र नृपश्रेष्ठ காஞ்சி நகர பூதலே काञ्चीनगर भूतले க்ஷேத்ராங்கிகாக்ய துர்காயாஸ் क्षेत्राङ्गीकाक्य दुर्गायास् த்வாக்னேயே பஞ்சவிம்சதः. वाग्नेये पञ्चविंशतः. சொல்றேன் மேம். எஸ். अत तत्र नृपश्रेष्ठ काञ्चीनगर भूतले क्षेत्राङ्गीकाक्य दुर्गायास् वाग्नेय पञ्चविंशतः. अत तत्र नृपश्रेष्ठ काञ्चीनगर भूतले क्षेत्राङ्गीकाक्य दुर्गायास् वाग्नेये पञ्चविंशतः. ஓகே. சோ முதல்ல இப்போ இந்த இதுல ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு சொல்லுவா இல்லையா, 4 பக்கமும் எது கிழக்கு எல்லை, மேற்கு எல்லை, தெற்கு எல்லைன்னு. அந்த மாதிரி இங்கேயும் சொல்லிட்டு வர அந்த காஞ்சி நகரத்துல, அந்த காஞ்சி நகர பூமியில க்ஷேத்ராங்கிகாய துர்கா. சோ இந்த க்ஷேத்ராங்கி அப்படின்ற அந்த துர்கை கோவில் இருக்கு இல்லையா, நம்ம போன இதுல பார்த்தோம் எல்லையில. அந்த க்ஷேத்ராங்கி துர்கை கோவில்ல இருந்து ஆக்னேயத்துல, ஆக்னேய திக்குல பஞ்சவிம்சதக 25 யோஜனை தூரத்துல ஒரு கோவில் இருக்கு. என்ன கோவில்? பௌரந்திரேஷ். அடுத்தது பௌரந்தரேஷஸ் தத்ராஸ்தே தத் தக்ஷே பஞ்சவிம்சகே ஆஸ்தே பாஞ்சாலினி தஸ்யாஃப் பிரத்யக் த்வாத்ரிம்ஷதம்சதः. நான் தான் மேம். பௌரந்தரேஷஸ்தத்ராஸ்தே பௌரந்தரேஷ மேம் அது சொல்லு. வரைக்கும் வச்சுன்ற முதல்ல பௌரந்தரேஷஸ் பௌரந்தரேஷஸ்தத்ராஸ்தே தத்தக்ஷே பஞ்சவிம்சகே दत्तक्षे पञ्चविंशके ஆஸ்தே பாஞ்சாலினி தஸ்யாஃப் आस्ते पाञ्चालिनी तस्याः பிரத்யக் த்வாத்ரிம்ஷதம்சதः. प्रत्यग्द्वात्रिंशदंशदः पौरन्दरेशस्तत्रास्ते दत्तक्षे पञ्चविंशके आस्ते पाञ्चालिनी तस्याः प्रत्यग्द्वात्रिंशदंशतः पौरन्दरेशस्त
तत्रास्ते दत्तक्षे पञ्चविंशके आस्ते मैम சொல்லுமா. आस्ते पाञ्चालिनी तस्याः प्रत्यग्वाद् அப்படின்னும் பிரத்யக் मैम द्वात्रिंश. आस्ते पाञ्चालिनी तस्याः प्रत्यग्द्वारिंश தத்வா இல்லம்மா, பிரத்யக் द्वात्रिंश. சரி மேம் प्रत्यग्द्वात्रिंश दंशतः சாரி மேம் இன்னொரு தடவை சொல்லி காமிச்சிட்டுமா अंशतः. சோ சேர்த்து தான் சொல்லணும். சரி. आस्ते पाञ्चालिनी तस्याः प्रत्यक् द्वात्रिंशदंशतः. நான் சொல்லி காமிக்கிறேன் ஆத்யே பாஞ்சாலினி அதேல आस्ते आस्ते पाञ्चालिनी तस्याः प्रत्यग्द्वात्रिंश दंशतः அததான் தம்ஷ தம்ஷன் தனியா சொல்லாதன்னு சொல்லி. சேர்த்து சொல்லு ஓகே வாத்ரிம்ஷ தம்சதः ஓகேவா? ஓகே மேம் நான் அப்புறம் ஒரு தடவை சொல்லி காமிக்கிறேன் மேம் நெக்ஸ்ட் அஸ்தி சிம்ஹாலயஸ். அஸ்தி முதல்ல வெறும் ஸ்தீன்னு இருக்க ஒரு ஆ போட்டுக்கோங்க முன்னாடி. அஸ்தி சிம்ஹாலயஸ் தஸ்யோ தீச்யாம் द्वात्रिंश दंशके तत्र क्षेत्रांगिका दुर्गां प्रागुक्ता सा च वर्तते. மேம் கோச்சுக்காதீங்க யாரோ மோட்ரோலான்னு வந்திருக்கா மேம். रमा मामी இல்ல ரமா மாமியா சரி அப்பனா அவள் அப்புறம் கூப்பிடுறேன். ராஜகோபால் மாமா வாங்கும். अस्ति सिंहालयस्तस्यो Lisa. अस्ति सिंहालयस्तस्यो दीच्यां द्वात्रिंशदंशके. टीचां द्वात्रिंशदंशके. சோ தஸ்யோ தீச்சியாம்ங்கிறது சேர்த்து தான் சொல்லணும். ஏன்னா தஸ்ய உதீச்சியாம் உதீச்சியாம்ங்கிறது இன்னொரு டைரக்ஷனா வரும் நம்மளுக்கு. சோ Okay. அது வந்து தீச்சியாம் கிடையாது உதீச்சியம். சோ இப்ப நான் பிரிச்சு சொன்னதை வந்து பாதத்துக்காக பிரிச்சு சொன்னேன். ஃபுல் லைன் சரி. சேர்த்து சொல்ற பழக்கம் ஆரம்பிச்சுக்கோங்க. சரி. तस्यो अस्ति दीच्यां सिंहालयस्तस्यो दीच्यां द्वात्रिंशदंशके. अस्ति सिंहालयस्तस्यो दीच्यां द्वात्रिंशदंशके. तत्र क्षेत्रांगिका दुर्गां तत्र क्षेत्रांगिका दुर्गां प्रागुक्ता सा च वर्तते. प्रागुक्ता सा च वर्तते. उल्ला சொல்லிட்டு மாமா. अस्ति सिंहालयस्तस्यो दीच्यां द्वात्रिंशदंशके. तत्र क्षेत्रांगिका दुर्गां प्रागुक्ता सा च वर्तते. अस्ति सिंहालयस्तस्यो दीच्यां द्वात्रिंशदंशके. तत्र क्षेत्रांगिका दुर्गां प्रागुक्ता सा च वर्तते. ஓகே சத்யபிரியா என்னப்பா டவுட்? மாமி சான்ஸ்கிரிட்ல செகண்ட் லைன்ல துர்கான் தான் கொடுத்திருக்காங்க, துர்காம் கொடுக்கல. துர்காம் இம போட்டுக்கோங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே சோ இங்க வந்து இப்போ 4 இதுவும் உங்களுக்கு சேர்த்து லைன் இருக்கு. துவாக்னே இப்போ தேர்ட்ல துவாக்னேயே பஞ்சவிம்சதக என்ன இருக்கு? பௌரந்தரேஷ அது வரைக்கும் அந்த இது வரும். சோ அதனாலதான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். இப்போ நான் 4 எல்லையும் நம்மளுக்கு கொடுக்கறா. அதாவது அந்த க்ஷேத்ராங்கி துர்கை இருக்கா இல்லையா, அந்த துர்கையுடைய ஆக்னேய திக்குல வந்து என்ன கோவில் இருக்குன்னா புரந்தரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில் இருக்கான். அதுதான் வந்து கிழக்கு எல்லையா இருக்கு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு. அந்த கோவில்ல இருந்து தட்சிண பாகம் கீழே வந்தோம்னா பாஞ்சாலிகா அப்படின்னு பாஞ்சாலிகா துர்கை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து தெற்கு எல்லையா இருக்கு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு.
அங்கேருந்து நம்ம மேற்குல வந்தோம்னா சிம்ஹாலயம், அதுதான் வந்து சிம்ஹாலயம் தான் வந்து மேற்கு எல்லையா இருக்கு, வெஸ்ட் எல்லையா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்தோம்னா க்ஷேத்ராங்கி, வடக்குல வந்தோம்னா க்ஷேத்ராங்கிகா துர்கை. 4 இடம் வந்துருத்தா நம்மளுக்கு. க்ஷேத்ராங்கிகா துர்கா, புரந்தரேசர் கோவில், பாஞ்சாலிகா துர்கை கோவில், திருப்பியும் க்ஷேத்ராங்கி. சிம்ஹாலயம். சோ 4 இது நம்மளுக்கு டைரக்ஷன்ல 4 இருக்கு. புரந்தரேசர் கோவில்ங்கிறது கிழக்கு எல்லை, பாஞ்சாலிகா துர்கைங்கிறது தெற்கு எல்லை, சிம்ஹாலயம் வந்து மேற்கு எல்லை, க்ஷேத்ராங்கிகா துர்கா வந்து வடக்கு எல்லை. சோ ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இது 4ம் தான் வரதராஜ பெருமாள் கோவில சுத்தி இருக்கு. இதுக்கு நடுவுல இருக்கிறது தான் அந்த ஹரிக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். விஷ்ணு அங்கதான் வாசம் செய்யறார் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவார். ஏதத் சதுர்திங் மத்தியஸ்தம் வாசஸ்தானம் சதா ஹரேஹே தஸ்மாத் யத் தத் ஹரிக்ஷேத்திரம். சோ திரின்னு இருக்கக்கூடாது, அது தரியா தான் இருக்கணும். திரி இல்லது. தஸ்மாத் யத் தத் ஹரிக்ஷேத்திரம். க்ஷேத்ரக்கு அப்புறம் ஒரு ர போட்டுக்கோங்க தமிழ்ல. க்ஷேத்திரம். காஞ்சியா வாக்னேய பூதலம். நாகலட்சுமி மாமி. ஓகேவா? யாருக்காவது ஏதாவது பிரிக்கிறதோ ஸ்பெல்லிங்ல டவுட் இருந்தா சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் திருப்பியும் சொல்றேன். எல்லாத்தையும் முடிச்ச அப்புறம் திருப்பியும் எனக்கு அது என்ன இது என்னன்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. திருப்பியும் ஒரு வாட்டி இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். ஏதச் சதுர்திங் மத்தியஸ்தம் வாசஸ்தானம் சதா ஹரேஹே தஸ்மாத் யத் தத் தரிக்ஷேத்ரம். திரின்னு இருக்கு, அத தரி மாத்திக்கோங்க. க்ஷேத்ரம் ர ஆட் பண்ணிக்கோங்க தமிழ் இதுல. காஞ்சியாம் ஆக்னேய பூதலம். நாகலட்சுமி மாமி. நாகலட்சுமி மாமி. ஏதத் சதுர்திங் மத்தியஸ்தம் ஏதச்சதுர்திங் மத்தியஸ்தம் வாசஸ்தானம் சதா ஹரேஹே வாசஸ்தானம் சதா ஹரேஹே தஸ்மாத்யத்தத்தரிக்ஷேத்ரம் தஸ்மாத்யத்தத்தரிக்ஷேத்ரம் காஞ்சியாம் ஆக்னேய பூதலம். காஞ்சியாம் ஆக்னேய பூதலம். ஏதச்சதுர்திங் மத்தியஸ்தம் வாசஸ்தானம் சதா ஹரேஹே தஸ்மாத்யத்தத்தரிக்ஷேத்ரம் காஞ்சியாம் ஆக்னேய பூதலம். ஏதச்சதுர்திங் மத்தியஸ்தம் வாசஸ்தானம் சதா ஹரேஹே தஸ்மாத்யத்தத்தரிக்ஷேத்ரம் காஞ்சியாம் ஆக்னேய பூதலம். பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஓகேவா? ஓகே. சோ இங்கேதான் இந்த 4 எல்லைகளுக்கு நடுவில் விஷ்ணு சதா ஹரேஹே வாசஸ்தானம், அங்கதான் அவர் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். தஸ்மாத் யத் தத் ஹரிக்ஷேத்திரம் காஞ்சியாம் ஆக்னேய பூதலம். அதாவது காஞ்சிபுரத்துடைய ஆக்னேய பூதலமா இது இருக்கு வரதராஜ பெருமாள் கோவில். இத வந்து ஹரிக்ஷேத்திரம் அப்படின்னும் சொல்லுவா அப்படின்னு. அதுக்கு இன்னொரு பேரு ஹரிக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்ற. காஞ்சிபுரத்தினுடைய ஆக்னேய பூதலமா இது இருக்கு. நெக்ஸ்ட் யோ ததாதி
ஹரிக்ஷேத்ரே தானம் யாதார்த்திய பாவதஹ. யாதார்த்தியக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு இம்ம இருக்கு, இம்ம அடிச்சுடுங்கோ. யாதார்த்திய பாவதஹ கோட்டி தான பலோ பூத்வா விஷ்ணுலோகம் ச கச்சதி. நளினி அக்கா. யோ ததாதி ஹரிக்ஷேத்ரே यो ददाति हरिक्षेत्रे தானம் யாதார்த்திய பாவதஹ दानं याथार्त्य भावतः கோட்டிதான பலோ பூத்வா कोटिदानफलो भूत्वा விஷ்ணுலோகம் ச கச்சதி. विष्णुलोकं स गच्छति यो ददाति हरिक्षेत्रे दानं याथार्त्य भावतः कोटिदानफलो भूत्वा विष्णुलोकं स गच्छति यो ददाति हरिक्षेत्रे दानं याथार्त्य भावतः कोटिदानफलो भूत्वा विष्णुलोकं स गच्छति. பியூட்டிஃபுல். சோ இந்த ஹரிக்ஷேத்திரத்துல யாரு தானம் கொடுக்கறாளோ, அதாவது ஒரு சின்ன தானம் கொடுத்தாலும் கோடி தானம் கொடுத்த பலன் அவளுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த ஹரிக்ஷேத்திரம். அது மட்டும் இல்ல, அவன் விஷ்ணுலோகத்துக்கும் அவன் அழைத்து செல்லப்படுவான், அதாவது வைகுண்டத்துக்கு போவான், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஹரிக்ஷேத்திரத்துடைய சிறப்ப சொல்றான். அடுத்தது மேம் ஆனந்தி குணா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். என்னம்மா? அம்மா அந்த இடத்துல இம் இருக்குல்லம்மா, யாத்தார்த்தியம் இம் அந்த இம்ம எடுத்துடுங்கம்மா, அடிச்சுடுங்க. சரி. ஓகேம்மா, யாதார்த்திய பாவதஹ. ஓகே. எட்டாவது ஸ்லோகம். தானானாம் புண்ணிய தாத்பர்யாத் தத் கோட்டி குண சங்க்யயா புண்ணிய கோட்டீதி விக்யாதம் ஹரிக்ஷேத்ர தராதலம். நவநீதா மாமி. தானானாம் புண்ணிய தாத்பர்யாத் दानानां पुण्यतात्पर्यात् तत्कोटि गुणसंख्यया तत्कोटिगुणसङ्ख्यया पुण्यकोटीति विख्यातम् पुण्यकोटीति विख्यातम् हरिक्षेत्रधरातलम् हरिक्षेत्रधरातलम् दानानां पुण्यतात्पर्यात् तत्कोटिगुणसङ्ख्यया पुण्यकोटीति विख्यातम् हरिक्षेत्रधरातलम् दानानां पुण्यतात्पर्यात् तत्कोटिगुणसङ्ख्यया पुण्यकोटीति विख्यातम् हरिक्षेत्रधरातलम्. Thank you, Mami. So இந்த ஸ்தலத்துக்கு ஹரிக்ஷேத்திரம்னு பேரு சொன்னேன் இல்லையா, அதற்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா புண்ணியகோட்டி க்ஷேத்திரம். புண்ணியகோட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேர்லயே சொல்ற மாதிரி நம்ம என்ன புண்ணியம் பண்ணாலும் அது கோடி புண்ணியம். ஒரு சின்ன நம்ம தானம் பண்ணினாலும் அது கோடி முறை மல்டிப்ளை ஆகி அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால்தான் புண்ணிய கோட்டி விக்கியாதம். புண்ணிய கோட்டின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இன்னும் எத்தனை எத்தனை கோவில்கள் இத சுத்தி இருக்கு. அந்த கோவில்களுடைய தாத்பரியம் ஒரு சில இதுக்கு சொல்லியிருப்பா. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல அதுதான் வரும் நம்மளுக்கு. தத்ர க்ஷேத்ராங்கி துர்காயா வன்ஹௌ த்வாத்ரிம்ஷ தம்ஷகே. தவோட நிக்கிறது இம்ம ஷ கே எல்லாம் நீங்க எழுதிக்கோங்க தமிழ்ல. சான்ஸ்கிரிட்லயும் தசகேன்னு இருக்கு, மேல ஒரு டாட் வச்சுக்கோங்க, தம்ஷகே. சரியா? தத்ர க்ஷேத்ராங்கி துர்காயா வன்ஹௌ
द्वात्रिंश दंशके द इम ஷ சிவவோட ஷ கே. சோ இம் ஷ கே வந்து நீங்க எழுதிக்கோங்க. த இருக்கு ஏற்கனவே. தட்சிணாவர்த்த விக்னேஷோ வர்த்ததே சர்வ காமதஹ. நித்யா சுரேஷ் மேம். தத்ர க்ஷேத்ராங்கி துர்காயா तत्र क्षेत्राङ्गी दुर्गाया तत्र क्षेत्राङ्गी इक्षत् तत्र क्षेत्राङ्गी दुर्गाया वह्नौ द्वात्रिंशदंशके वह्नौ द्वात्रिंशदंशके दक्षिणावर्त विघ्नेशो दक्षिणावर्त विघ्नेशो पत्र இல்ல वर्त दक्षिणावर्त विघ्नेशो दक्षिणावर्त विघ्नेशो திருப்பியா दक्षिणावर्त विघ्नेशो வர்த்ர இல்லமா வர்த்ததா वर्तदा சொல்றேன் மேம். அப்படியா? என் காதுல திரன்னு விழும். இல்ல वर्तदा சொல்றேன். சரி. வர்த்ததே சர்வ காமதஹ वर्तते काम सर्वकामदः तत्र क्षेत्राङ्गी दुर्गाया वह्नो द्वात्रिंशदंशके दक्षिणावर्त विघ्नेशो वर्तते सर्वकामदः तत्र क्षेत्राङ्गी दुर्गाया वह्नो द्वात्रिंशदंशके दक्षिणावर्त विघ्नेशो वर्तते सर्वकामदः. Thank you. ஓகே. அந்த ஹவு கூட மாத்தணும் மேம். ஒன் நவுன்னு இருக்கு. ஹவுன்னு அதான் வஹ்னௌன்னு இருக்கும். அது வன்ஹௌன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஓகேவா? அவிக்னாய புரா பிரம்மா வாஜிமேதே தமர்ச்சயத் தத் பூர்வபாகே त्वेकांशे कुमारः कृत्तिकात्मज. விஜயலட்சுமி மாமி. விஜயலட்சுமி. अविघ्नाय पुरा ब्रह्मा अभिज्ञाय पुरा ब्रह्मा वाजिमेधे तमर्चयत् वाजिमेध तमर्चयत् तत्पूर्वभागे त्वेकांशे तत्पूर्वभागे द्वेकांशे कुमारः कृत्तिकात्मजः कुमारः कृत्तिकात्मज. விசர்க்கம் அங்க ஒண்ணு போட்டுக்கோங்க. சரி போய் ஓகேம்மா. கரெக்டுமா போ. அவிக்னாய புரா பிரம்மா வாசிமேத ததந்தயத் தமர்ச்சயத் தத்பூர்வ என்னம்மா சொல்லுங்க. तत्पूर्वभागे तेकांशे कुमार कृत्तिकात्मजः. சொல்லுமா? சொல்லுங்க. अभिज्ञाय पूरा ब्रह्मा वाजिमेध तमर्चयत् तत्पूर्वभागे तेकांशे कुमार कृत्तिकात्मजः. கரெக்ட். ஓகேயா? ஜக்கு அப்புறம் ஒரு விசர்க்கம் போட்டுக்கோங்க. சோ இப்ப வந்து நம்மளுக்கு 4 எல்லைய முதல்ல பார்த்தோம். இப்ப வந்து இன்னும் நிறைய கோவில்கள் அங்க இருக்கு. அதெல்லாம் பார்க்க போறோம். அந்த க்ஷேத்ராங்கி துர்க்கை இருக்கு இல்லையா? அந்த துர்க்கையிலேருந்து ஆக்னேய திக்குல வன்ஹவதான் ஆக்னேய திக்குல துவாத்ரிம்ஷத் அம்சகே 32 அம்சம் தூரத்துல என்ன இருக்கு அப்படின்னா அங்க வந்து ஒரு பிள்ளையார் கோவில், வலம்புரி விநாயகர் கோவில் அங்க இருக்கு அப்படின்னு. சோ அங்க வந்து என்னன்னா அந்த பிரம்மா வந்து அஸ்வமேத யாகம் பண்ணார் இல்லையா? சோ அந்த அஸ்வமேத யாகத்தைய வந்து எந்த விக்னமும் இல்லாம நல்லபடியா முடிக்கணும்னு சொல்லிட்டு பிரம்மா அந்த வலம்புரி விநாயகர் கோவில்ல அவர்
வணங்கிட்டு அதுக்கப்புறம் அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிச்சார் அப்படின்னு. சோ அங்க ஒரு வலம்புரி விநாயகர் கோவில் இருக்கு. அதுக்கு தட்சிண பாகேல ஒரு முருகர் கோவில் இருக்கு அப்படிங்கிறா. ஐ மீன் தட்சிண இல்ல, கிழக்குல ஒரு முருகருடைய கோவில் இருக்கு. அந்த முருகரையும் அவர் பூஜை பண்ணிட்டு தான் அஸ்வமேத யாகத்தை பண்ணினார் பிரம்மா அப்படின்னு சொல்றார். அதான் கிருத்திகாத்மஜக சொல்றா பாருங்க. துவேகாம்சே 2 அம்ச தூரத்துல பூர்வ பாகம்னா கிழக்குல 2 அம்ச தூரத்துல ஒரு முருகர் கோவில் இருக்கு. இதெல்லாம் கோவில்கள் இருக்கு, நிச்சயம் இருந்திருக்கு. எந்த கோவில்ல சொல்றா அப்படிங்கறது யாராவது எடுத்து அதை கண்டுபிடிச்சா சரி. ஒரு வலம்புரி விநாயகர் கோவில் இருக்கு, ஒரு முருகர் கோவில் இருக்கு. அடுத்தது அங்கேருந்து தட்சிணத்துல வந்தோம்னா அடுத்த கோவில் இருக்கு, சாதகாயன்னு இருக்கு. அது கா கிடையாது, நான்னு மாத்திக்கோங்க. சாதனாய புரா தாத்ரா வாஜிமேதே சமர்ச்சிதஹ. சமான்னு இருக்கு, அந்த மாலை அந்த தொணக்கால அடிச்சுடுங்க. சமர்ச்சிதஹ தஸ்ய தக்ஷே த்விதீயாம்சே. சோ இதுக்கப்புறம் ஒரு வி ஆட் பண்ணிக்கோங்க. த்விதீயாம்சே துர்கா பாஞ்சாலிகா ஸ்மிருதா. பத்மா மேம். மேம் கண்ணம்மை மேம் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா. என்னப்பா? சாரி மேம், அந்த அம்சம்னா எவ்வளவு? மீன்ஸ் 2 அம்சம் 32 அம்சம் அம்சம். அகைன் அது யோஜனை அம்சம். எக்ஸாக்டா நான் எங்கேயோ குறிச்சு வச்சிருக்கேன், மறந்து போயிட்டேன். இருங்க. யோஜனைனா 7 கிலோமீட்டர்ஸ், 7 மைல்ஸ், 7 கிலோமீட்டர் சொன்னீங்க இல்லையா? ஒரு யோஜனைனா. ஆமா, எங்கேயோ எழுதி வச்சேன், மறந்து போயிட்டேன். நான் பார்த்து சொல்றேனே உங்களுக்கு, கிளாஸ்க்குள்ள சொல்றேன். இந்த டவுட் எனக்கும் வந்தது. எங்கேயோ எழுதி வச்சிருக்கேன், சொல்றேன் நான் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ மேம். அப்புறம் கவிதா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா, பவதாரணி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா. என்னப்பா? வரிசையா கேளுங்க மேம். தக்ஷே தீயாம் ஷே இருக்குல்ல மேம், அங்க சொல்லுங்க மேம். எத்தனாவதுமா? செகண்ட் லைன்ல மேம். தஸ்ய தக்ஷே, இதுக்கு அப்புறம் தீ இருக்கு இல்லையா, நடுவுல இதுக்கு அப்புறம் ஒரு வி போட்டுக்கோங்க. வியா மேம்? த்விதீயாம்சே. சரி, ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். அதே டவுட் தானா தாரிணி? எஸ் மேம், சேம் டவுட். துர்கா பாஞ்சாலிகா ஸ்மிருதா. துர்காம் இருக்கு, அடிச்சுடுங்க. துர்கா பாஞ்சாலிகா ஸ்மிருதா. மேம் ஒரே நிமிஷம். பத்மா ஆர் மாமி மாமின்னு கூப்பிடுவேன், அவ பத்மா. அதுக்கு தான் சொன்னேன் பேர் போடணும். பத்மான்னு தான் இப்ப கூப்பிட்டுருக்கேன். பத்மா ஆர் மாமி நீங்க மியூட் போட்டுக்கோங்க. சாதனாய புராதாத்ரா வாஜிமேதே சமர்ச்சிதஹ தஸ்ய தக்ஷே த்விதீயாம்சே துர்கா பாஞ்சாலிகா ஸ்மிருதா. சாதனாய புராதாத்ரா வாஜிமேதே சமர்ச்சிதः தஸ்ய தக்ஷே த்விதீயாம்சே துர்கா பாஞ்சாலிகா ஸ்மிருதா. சாதனாய புராதாத்ரா வாஜிமேதே சமர்ச்சிதः தஸ்ய தக்ஷே த்விதீயாம்சே துர்கா பாஞ்சாலிகா ஸ்மிருதா. தன்யவாதம். ஓகே. சோ அதுக்கு தட்சிண பாகத்துல, அந்த முருகர் கோவிலுடைய தட்சிண பாகத்துல பாஞ்சாலிகை துர்கை கோவில் இருக்கு. அவ அந்த அஸ்வமேத யாகத்துக்கு காவலா அவளும் இருந்தா அப்படின்னு சொல்றா. சோ அந்த என்ன பிரம்மா பண்ண அஸ்வமேத யாகம் எல்லாம் அதையே சொல்லிண்டே வராரு அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா அது ஒரு தனி அத்தியாயமே இருக்கு. அதுதான் மெயின் ஸ்டோரி. அந்த வரதராஜ பெருமாள் கோவில், அந்த வரதராஜ பெருமாளுடைய அந்த ஸ்டோரி வரும். பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணினது எதுக்கு பண்ணார், ஏது பண்ணாருங்கிறத பின்னாடி வரும். நெக்ஸ்ட் ஒன்.
சுவாசின் யர்ச்சன பிரீதா ஸ்திதா ஸ்தித்வான்னு இருக்கு, அத ஸ்திதான்னு மாத்திக்கோங்க. ஸ்தி அந்த இத்துவாவை அடிச்சுட்டு வெறும் தா போட்டுக்கோங்க. ஸ்திதா பிரம்மாஸ்வமேதகே பிரம்மாஸ்வமேதகே தஸ்யாஹ் பஞ்சதசாம்சே தூ ஓத்தன்னு இருக்கு, அந்த ஓத்தவை அடிச்சுட்டு வாதே வாதே. சரியா? வாதே க்ஷேத்ராங்கிகாபிதா. பத்மா ஆர் மாமி. சோ லாஸ்ட்ல தமிழ்ல வந்து அந்த தா வந்து 3 போட்டிருக்கு இல்லையா, அதை 4ன்னு மாத்திக்கோங்க லாஸ்ட்ல. சுவாசின்யர்ச்சன பிரீதா சுவாசின்யர்ச்சன பிரீதா ஸ்திதா பிரம்மாஸ்வமேதகே ஸ்திதா பிரம்மாஸ்வமேதகே தஸ்யாஹ் பஞ்சதசாம்சே தூ தஸ்யாஹ் பஞ்சதசாம்சே தூ வாதே க்ஷேத்ராங்கிகாபிதா வாதே க்ஷேத்ராங்கிகாபிதா சுவாசின்யர்ச்சன பிரீதா ஸ்திதா பிரம்மாஸ்வமேதகே தஸ்யாஹ் பஞ்சதசாம்சே தூ வாதே க்ஷேத்ராங்கிகாபிதா சுவாசின்யர்ச்சன பிரீதா ஸ்திதா பிரம்மாஸ்வமேதகே மேதகே தஸ்யாஹ் பஞ்சதசாம்சே தூ வாதே வாதே க்ஷேத்ராங்கிகாபிதா வாதேல வாதே வாதே க்ஷேத்ராங்கிகாபிதா. தேங்க்யூ. சோ அந்த பாஞ்சாலிகை துர்கை சொன்னேன் இல்லையா, அந்த கோவில்ல இருந்து வாயு திக்குல க்ஷேத்ராங்கி ஆலயம் நம்மளுக்கு வந்துடுறது. சோ இது வந்து ஒரு எல்லை விவரணமா நம்மளுக்கு கொடுக்குறா. 4 கோவில், வலம்புரி விநாயகர் கோவில், அப்புறம் ஒரு முருகர் கோவில், அப்புறம் பாஞ்சாலிகை துர்கை கோவில், அப்புறம் க்ஷேத்ராங்கி துர்கை கோவில். இந்த 4ம் ஒரு பிரதேசம். அத வந்து நம்மளுக்கு இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் புரா ஹயாசுரம். தமிழ்ல வந்து ஓகே, தமிழ் சான்ஸ்கிரிட் ரெண்டுலயுமே ஈயாசுரம்னு இருக்கு இல்லையா, அந்த ஈ கிடையாது, அது ஹ ஹ ஹயாசுரம். ஹத்வா கத யஜ்ஞாஸ்வதா விதேஹே தஸ்யா யாம் ஏ தசாம்சே து சண்டிகா கம்புதாரணி தாரிணி கம்புதாரிணி. ரீ போட்டுக்கோங்க, ர கிடையாது. பத்மஜா மேம். தஸ்யவா தஸ்யாவா? சான்ஸ்கிரிட்ல தஸ்யன்னு இருக்கு மாமி. தஸ்ய யாம் ஏ இல்ல தஸ்யா. தேங்க்யூ மேம். இல்ல தஸ்யாக்னேயன் சேர்த்து இருக்குமாக்கும். ஐ மீன் தஸ்ய நான் அதை வெரிஃபை பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. 13th ஒன் இல்லையா? ஆமா மேம். ஓகே, அது தஸ்யாவா தஸ்யவான்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். தஸ்யாயினே இப்ப வச்சுக்கோங்க. தஸ்யா யாம் ஏ தசாம்சே து சண்டிகா கம்புதாரிணி புராஹயாசுரம் ஹத்வா पुराहयासुरं हत्वा गतयज्ञाश्वदा विधेहे गतयज्ञाश्वदाविदेः तस्यायां ये दशांशे तु अस्यायां ये दशांशे तु चण्डिका कम्बुधारिणी चण्डिका कम्बुधारिणी पुराहयासुरं हत्वा गतयज्ञाश्वदा विधेः
तस्यायां ये दशांसे तु चण्डिका कम्बुधारिणी पुरा हयासुरं हत्वा गतयज्ञाश्वदाविदेः तस्यायां ये दशांसे तु चण्डिका कम्बुधारिणी. ஓகே. சோ அந்த இடத்துல அந்த அஸ்வமேத யாகம் பண்ணார் பிரம்மான்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல அதுக்காக அவர் கொண்டு வந்த குதிரைய வந்து ஹயாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து அந்த குதிரைய திருடிண்டு போனானா. அந்த ஹயாசுரன் அவனுக்கு குதிரை முகம் படைத்தவன். சோ அந்த இடத்துல அந்த ஹயாசுரனை கொன்ற இடம் அங்கதான் வந்து அஸ்வமேத யாகம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அந்த ஹயாசுரன் வந்து அஸ்வமேத யாகம் பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணறதுக்கு இருந்தபோது, அஸ்வம்னா என்ன, குதிரையதான். அஸ்வமேத யாகம் பண்ணும்போது அந்த குதிரைய திருடின் போறதுக்காக வந்தானா அசுரன், ஹயாசுரன்னு. அவனை கொன்ன அந்த இடத்தையே அந்த பிரம்மா அஸ்வமேத யாகசாலை அமைக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த. அங்கேந்து 10 அம்ச தூரத்துல சண்டிகா கம்புதாரிணி அப்படின்னு, அதாவது தெற்கு திசையில வந்து அந்த விஷ்ணுவ வணங்கி அவர்கிட்டேந்து சங்கை பெற்றிருக்கும் கம்புதாரிணி அப்படிங்கிறவளுடைய ஆலயம் அங்க இருக்கு. அந்த அம்பாளுடைய ஆலயம் இருக்கு. அவ விஷ்ணுவிடமிருந்தே அந்த சங்கை பெற்றிருந்தாள் அப்படின்னு சொல்ற. கம்புதாரிணி அப்படின்னு ஒரு கோவில். அதுதான் அடுத்தது சொல்ற. ஹரிம் தத்ர சமாராத்ய விஷ்ணுனா சங்க தாரிணி தஸ்யா ஆக்னேய கோணேஷ்ட சத்வாரிம் ஷாம்ஷ மாத்ரதஹ. பிரேமா ராதாகிருஷ்ணன் மாமி. நமஸ்காரம். ஹரிம் தத்ர சமாராத்ய விஷ்ணுனா சங்கதாரிணி தஸ்யா ஆக்னேய கோணேஷ்ட சத்வாரிம்ஷாம்ஷ மாத்ரதஹ. ஹரி தத்ர சமாராத்ய விஷ்ணுனா சங்கதாரிணி தஸ்யா ஆக்னேய கோணேஷ்ட சத்வாரிம்ஷாம்ஷ மாத்ரதஹ. சத்வாரிம்ஷ அம்சம், அத்தனை அம்சம் 48 அம்சம் அது. சத்வாரிம்ஷாம்ஷ மாத்ரதஹ. ஹரி தத்ர சமாராத்ய விஷ்ணுனாம் சங்கதாரிணி தஸ்யா ஆக்னேய கோணேஷ்ட சத்வாரிம்ஷாம்ஷ மாத்ரதஹ. கரெக்ட். ஓகேவா? ஓகே மம்மி. நெக்ஸ்ட். சோ அந்த ஆக்னேய திக்குல அந்த கம்புதாரிணி கோவில்லேந்து ஆக்னேய திக்குல 48 அம்ச தூரத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பாணாம்பிகை அப்படின்னு ஒரு கிராம தேவதை கோவில் இருக்காம். அதுதான் அடுத்தது வருது. பாணாம்பிகேதி விக்யாதா தத் கிராம பரிரக்ஷிணி தஸ்யா யாம் ஏ து வேதாம்சே புண்ணியகோட்டீஸ்வர சிவஹ. பிரியா மேம், பிரியா சுவாமிநாதன். பாணாம்பிகேதி விக்யாதா தத்கிராம பரிரக்ஷிணி தஸ்யாயாம் ஏ து வேதாம்சே புண்ணியகோட்டீஸ்வர சிவஹ. பாணாம்பிகேதி விக்யாதா தத்கிராம பரிரக்ஷிணி தஸ்யாயாம் ஏ து வேதாம்சே
पुण्यकोटीश्वर शिवः अनाम्बिकेति विख्याता बाणाम्बिकेति विख्याता तद्ग्रामपरिरक्षिणी तस्यायां ये तु वेदांशे पुण्यकोटीश्वर शिवः. ஓகே. சோ அந்த கிராம தேவதை பானாம்பிகை கோவில் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தெற்கு பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஈஸ்வரருடைய ஆலயம், புண்ணிய கோட்டீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வாயு திக்குல இன்னொரு கோவில் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரிதான் நிறைய கோவில்கள் இருக்கு சுத்தி சுத்தி. பிரம்மணா ராதித பூர்வம் ஸ்வயம்பூ பரமேஸ்வரஹ, விசர்க்கம் போட்டுக்கோங்க லாஸ்ட்ல. தஸ்ய வாயவ்ய திக் பாகே மணிகண்டேஸ்வர சிவஹ. ராணி மாமி. பிரம்மணாராதிதः பூர்வம் स्वयंभूः परमेश्वरः तस्य वायव्य दिग्भागे मणिकण्ठेश्वरः शिवः. ब्रह्मणाराधितः पूर्वं स्वयंभुः परमेश्वरः तस्य वायव्य दिग्भागे मणिकण्ठेश्वरः शिवः. ब्रह्मणाराधितः पूर्वं स्वयंभुः परमेश्वरः तस्य वायव्य दिग्भागे மணிகண்டேஸ்வர சிவக. ஓகே. சோ அங்க ஒரு ஸ்வயம்புவா தோன்றின ஒரு பரமேஸ்வரர் ஆலயம் இருக்கு. வாயவ்ய திக்பாகே, வாயு திக்குல வந்து மணிகண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு அப்படிங்கிற அந்த புண்ணிய கோட்டீஸ்வரர்ல இருந்து வாயு திக்குல, அதாவது இது சொல்லுவா, அந்த வேதம் சொல்றா இல்லையா, அந்த யாகத்துல வந்து வேதம் சொல்லறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டைல் இருக்காம். சோ அந்த ஸ்டைல்ல சொல்லக்கூடிய வேத வித்துக்கள் வகித்திருக்கும் அந்த மணிகண்டேஸ்வரர் ஆலயம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் என்ன பண்றேன், இன்னைக்கு இதோட நிறுத்துறேன். ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறவா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வெரி வெரி ஸ்லோலி இத சொல்லுங்க. ஏன்னா நானே சொல்றதுக்கு பதிலா நீங்க எவ்வளவு தூரம் கிளீனா இது பண்ணிருக்கேன்னு பாக்கலாம். சோ கிளீனா சொல்றவா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி இந்த 16 சொல்லுங்க. மத்தவாளும் உங்களை பார்த்து மார்க் பண்ணிப்பா. அதனால அது கான்பிடென்டா இருக்கிறவா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேம் சித்ரா மேம் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணி அன்மியூட்ல இருக்கா, சொல்லுங்க மேம். அந்த 15th வந்து பானாம்பிகேதி இருக்குல்ல, அந்த பிகேதி அது 3 or 4 மேம். சான்ஸ்கிரிட்ல வந்து 3 போட்டிருக்கு. பானாம்பிகா தான், 3 தான். ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் சொல்லணுமா? நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா இல்ல ஒருத்தரே சொல்ல ஒண்ணுமா? ஒன்னொன்னா. சரி, ஜோதி மாமி. சொல்லுங்க. நீங்களே உங்க ஹேண்ட் ரைஸ் ஆர்டரை பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போம். இல்ல நான் கூப்பிடுறேனே மேம். ஜோதி மாமி. அத திதியோத்யாயः வபா பரிமளோல்லாச லாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதமுபாஸ்மஹே. விஜய் ஸ்ரீராம் வாங்கோ. ஹேமாவதி மாமி கேக்குறதா? கேக்குறா, வரல. நீங்க சொல்லுங்க. इति स्तुत्वा नमस्कृत्य वरदस्य मुखश्रियं राजानं सुरतं दृष्ट्वा वचनं चेतमब्रवीत्. அப்புறம் கண்ணம்மை மேம்.
मार्कण्डेय उवाच अथ तत्र नृपश्रेष्ठ काञ्चीनगरभूतले क्षेत्राङ्गी कारव्य दुर्गायास्त्वाग्नेये पञ्चविंशतः சுதா பாலசுப்ரமணியன் மாமி. पौरन्द्रेशस्तत्रास्ते पौरन्दरेशस्तत्रास्ते तद्दक्षे पञ्चविंशके आस्ते पाञ्चालिनी तस्या प्रत्यग्द्वात्रिंशदंशतः. விஜயலட்சுமி ரவிசங்கர் மேம். अस्ति सिंहालयस्तस्योदीच्या स्वात्रिंशदंशके तत्र क्षेत्राङ्गिका दुर्गां प्राकुप्ता सा च वर्तते. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி. एतत् चतुर्दिङ्मध्यस्थं वासस्थानं सदा हरेः तस्मात् यत्तत् त्रिधनम त्रिक्षेत्रं तावतीयमं तस्मात् यत्तत् तत्तरिक्षेत्रं काञ्च्यामाग्नेयभूतलम्. சீதாலட்சுமி மேம். Yes, ma'am. यो ददाति हरिक्षेत्रे धानं याथार्थ्य भावतः कोटिधानफलो भूत्वा विष्णुलोकं स गच्छति. கலைவாணி மேம். दानाना पुण्यतात्पर्या तत्कोटि गुणसंख्यया पुण्यकोटीति विख्यातं हरिक्षेत्रधरातलम्. வித்யா ஆர் மேம். तत्र क्षेत्राग्निदुर्गाया ब्रह्मौ द्वात्रिंशदंशके ब्रह्मौ द्वात्रिंशतं वह्नौ सारी मम्मी तत्र क्षेत्राग्निदुर्गाया वह्नौ द्वात्रिंशदंशके दक्षिणावर्त विघ्नेशो वर्तते सर्वकामदः. ஆனந்தி குணா மேம். अविघ्नाय पुरा ब्रह्मा वाजिमेदे तमर्चयत् तत्पूर्वभागे त्वाकांक्षे त्वेकांक्षे कुमारकृतिकात्मजः நான் என்னமா சொன்னேன்? கிருத்திகாத்மஜக. ஓகே மேம். சங்கீதா மேம். சுவாசின்யர்ச்சன பிரீதா நடுவுல ஒன்னு இருக்கணும். அதானம்மா சாதனாய மேம். ஆமா. ஓகே. சாதனாய புராதாத்ரா वाजिमेधे समर्चितः तस्य दक्षे द्वितीयांशे दुर्गा पाञ्चालिका स्मृता. आनंदी मामी. सुवासिन्यर्चन प्रीता स्थिता ब्रह्माश्वमेधके तस्य पंचदशांशे तु वाते क्षेत्रांगिका विधा. उमा मामी. पुरा हयासुरं हत्वा गदयज्ञात् गताभितेः तस्यायामेतशांशे तु चण्डिका कम्बुधारिणी. राजी डीएन मैम. हयासुरं हत्वा गदयज्ञात्. கேக்கலப்பா. எஸ் மேம். கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. पुरा हयासुरं हत्वा कथयज्ञाश्वदा विधेः तस्यायां ये दशांशे तु चण्डिका कम्बुधारिणी. அதுதானே இப்ப படிச்சா. அடுத்தது சொல்லணும். ராஜேஸ்வரி மாமி. ராஜராஜேஸ்வரி. हरिं तत्र समाराध्य विष्णुना शङ्खधारिणी तस्य आग्नेयकोणेष्ठ चत्वारिंशांशमात्रतः. रत्ना मामी. बाणाम्बिकेति विख्याता
तद्ग्रामपरिरक्षणी तस्यायां ये तु वेदांशे पुण्यकोटीश्वरः शिवः. வாணி மேம், வாணி ராமகிருஷ்ணன் மேம். ब्रह्मणाराधितः पूर्वं स्वयंभूः परमेश्वरः तस्य वायव्यदिग्भागे मणिकण्ठेश्वरः शिवः. வெரி ஓகேவா? அவ்வளவு. தேங்க்யூ மேம். ஏதாவது டவுட் இருக்கிறவா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பாக்கி எல்லாரும் ஹேண்ட் லோ பண்ணிடுங்க. எண்டிங் ஸ்லோகா சொல்லிடு. நான் சொல்லட்டுமா? यदक्षरपदभ्रष्टं मात्रा गेनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणी नमोऽस्तु ते. विसर्गबिन्दुमात्राणि पदपाताक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी. अन्यथा शरणं नास्ति, त्वमेव शरणं मम. तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष परमेश्वरी. सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु. ओं तत्सत्. Thank you, Mami. Thank you, Mami.